ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று சீரடியில் இருந்து பூ, பழம், மாலை, உதி, குங்குமம், மஞ்சள் அனுப்பி உள்ளேன். உடனே தொடு. அதிர்ஷ்டத்தோடு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் சாயப்பா உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். அதனால் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் யாரிடமும் ஏங்கி போய் நிற்காதே. ஏனென்றால் சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். உனக்காக உன் சாயப்பா சீரடியிலிருந்து மஞ்சள், குங்குமம், முதி, மாலை, பூ, பழம் எல்லாம் உனக்காக அனுப்பி உள்ளேன் என் செல்லமே. அதை தொடு. தொட்டவுடன் உனக்காக எல்லாம் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். ஆம், நீர் கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும். நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று உனக்கு வழியே வந்து ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஓர் அகந்தையோடு தான் இருக்கிறார்கள். எப்போதும் தான் தான் என்று பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள். அதனால் உன் நிம்மதியே போய்விட்டது. உன் நிம்மதி போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகையால் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே. அதற்காக நீ ஒன்றும் கவலைப்படாதே. அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுவேன். உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்து அந்த நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் என் செல்லமே. தைரியமாக இரு. உனக்காக பல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்காக கஷ்டங்களையும் துயரங்களையும் நீ எப்பொழுதுமே அதையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கவே முடியாது. அந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. கிடைக்கும் சிறிய வாய்ப்பு தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும். வாய்ப்பு என்பது வடை மாதிரி நாம் தான் காக்கா போல் தேடி போய் பிடிக்க வேண்டும். எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. அதேபோல்தான் சந்தர்ப்பங்கள் என்பது சிதறிப்போய் தான் கிடக்கும். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிக் கொண்டு போகும். ஆகவே நீ முதலில் தைரியமாக இருக்க பழகிக்கொள். கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா. வாய்ப்பு தன்னால் வரும். நீ என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது. அப்படித்தானே? அது என்றும் மாறாது. அதனால் நீ எதற்கும் தயங்காதே, கலங்காதே, வருத்தப்படாதே. எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தான். அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள். வீழ்ந்தால் உன்னை தூக்கிவிட யாருமில்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள். ஆகவே வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம். கடன் சுமை, கல்யாண தடை, நோய் பிரச்சனை, பிரிந்து சென்றவர், உறவு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பல பிரச்சனைகள். எல்லோரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும். ஆகவே முடிவு வேண்டுமென்றால் அதற்கான தீர்வு நாம் யோசித்து செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நழுவ விட்டால் உனக்கு எந்த நேரத்திலும் நான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைக்குமா என்ற ஒரு யோசனையுடன் தான் நீ இருப்பாய். ஆகவே உன்னை எந்த நேரத்திலும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன். அதனால் உன் சாயப்பா நான் சொல்வதை கேள். ஆம் செல்லமே, உனக்காக சீரடியிலிருந்து நல்ல
உதியும் குங்குமமும் மஞ்சளும் அனுப்பி உள்ளேன். பூ பழம் மாலை. ஆம் செல்லமே, உடனே தொடு. அதிர்ஷ்டத்தோடு மங்கள செய்தி உன்னை தேடி வரும். ஆம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் செல்லமே. மேலும் உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே? உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ. மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல, ஒரு சந்தர்ப்பம்தான். அவரை பிரகாசிக்க வைக்கும் அந்த சந்தர்ப்பம். கடவுள்னா வரம் எல்லாம் தரமாட்டார். வாய்ப்பு, அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார். அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது என் செல்லமே. அப்படிப்பட்ட வாய்ப்பை மட்டும் நழுவ விடாதே. உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. உன் லட்சியத்தை சாதித்துக் கொள்வாய். சோகத்தை தாங்கிக் கொள். போராட்டத்தை வென்று காட்டு. அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் மிகவும் இலகுவாக அமைந்துவிடும். அந்த பயணம் மிகவும் இலகுவாக சென்று கொண்டேதான் இருக்கும். உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள். அதை புரிந்து பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே. வேதனையில் இருந்து மீட்கத்தான் உன் சாயப்பா உன்னுடன் வந்துள்ளேன். இந்த செய்தி, இந்த பதிவு எப்போதும் உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்கு உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய். ஆம் செல்லமே, இதை உறுதியாக நம்பு. சீரடியிலிருந்து உனக்காக நான் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் மங்கள செய்தியாகத்தான், நன்ற செய்தியாகத்தான் இருக்கும். அதை மட்டும் தவறவிட்டு வருத்தப்படாதே. உனக்கான நல்ல ஒரு செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே. அந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாப்பேன். நீ இதுவரை பிரச்சனைகளும் கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கி உள்ளாய். வேதனை என்ற படுகொழியில் ஆழமாக விழுந்துள்ளாய். அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே. நீ அமைதியாக இரு. பொறுமையை கடைபிடி. நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை வழிபட்டு கொண்டே இரு. நம்பிக்கை பொறுமையோடு இரு என்றுதான் நான் கூறுகிறேன். உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்திடுவேன். உன் துக்க நாள் முடிந்துவிட்டது என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள். நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய். ஆம், உனக்காக சீரடியிலிருந்து உன் சாயப்பா பல நல்ல செய்திகளை, மங்கள செய்திகளை அதிர்ஷ்டத்தோடு உனக்காக அனுப்பி உள்ளேன். ஆம் செல்லமே, நிச்சயமாக உன்னை தேடி வரும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.